மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியும் ஹரியாலி சிக்கனும் எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹரியாலி சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 15-20 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது எல்லாத்தையுமே நம்ம ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, திக்காக தான் அரைக்கணும். அப்புறம் சிக்கனில் நல்லா மசாலா ஒட்டும். நான் இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்கலாம். மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா. நம்ம பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி. இப்போ நம்ம இதில் சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா 1 hour ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடல் பாசி, ஒரு அன்னாச்சி பூ, 3-4 சின்ன பீஸ் பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 15 லவங்கம், 5 ஏலக்காய், 3 ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். திண்டுக்கல் பிரியாணிக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியமே. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். பிரியாணினாலே முட்டை இல்லாமல் எப்படி, அதனால் முட்டையை நாங்கள் வேக போட்டுட்டோம். 3/4 கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி நெய் சேர்க்கும் போது நமக்கு அடி பிடிக்காம பிரியாணி நல்லா பலன்னு வரும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 5 பெரிய வெங்காயமும் தக்காளி 6 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கணும், அதை தட்டு போட்டு மூடிக்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம திண்டுக்கல் சேர்த்து செய்கிறதுனால இல்லை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம எல்லாம் புதினா சேர்த்துக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துடலாம். இப்போ நான் ஆனியன் ரைட்டாக்கு வெங்காயம், தயிர், உப்பு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பிரியாணி தாளிக்க பட்டை லவங்கெல்லாம் போடல, அதுக்கு பதிலாக இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ மட்டனை வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். எப்படிமா இருக்கு பிரியாணி? பார்க்க நல்லா இருக்குமா. இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாமா? கரெக்டாக இருக்கும்ல? முக்கால் கிலோ சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு வச்சிருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மட்டன்லையும் நம்ம உப்பு சேர்த்தோம், வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம், அதனால 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பிரியாணி மூடி வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அரிசி வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சிக்கனில் இது ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். நீ என்னம்மா பண்ணுற? முட்டை உரிச்சிட்டு இருக்கமா. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினாலே போடு, நிறைய சேர்க்க வேண்டாம். இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். சிக்கன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பொரிக்கும் போதே பாதி காலி பண்ணிட்டாங்க தம்பியும் தங்கச்சும். நமக்கு சிக்கன் 65 விட இது உடம்புக்கு நல்லது. இதில் வந்து புதினா கொத்தமல்லாம் சேர்க்கறனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பிரியாணி கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு டம் போட்டுடலாம். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி, ஹரியாலி சிக்கன், முட்டை, ஆனியன் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நான் செஞ்ச பிரியாணி எப்படிமா இருக்கு? சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேம்மா. சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா. வேறு லெவல்மா, சூப்பராக இருக்குமா. சிக்கன் வேறு லெவல்ப்பா, நல்லா இருக்கு. புதினா ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா.
பாஸ்மதி ரைஸோட சீரக சம்பா அரிசி பிரியாணி சூப்பராக இருக்கும். அதுவும் மட்டன் பிரியாணி வேறு லெவலாக இருக்கும். என் பசங்களுக்கு ஆனால் பாஸ்மதி ரைஸ் தான் பிடிக்கும் ரெண்டுத்துக்குமே. என் பெரிய பொண்ணு அப்படி கிடையாது, எது செஞ்சாலும் சாப்பிடுவான். நான் சிக்கன் பொரிச்சிட்டு இருந்ததால அம்மாவே எனக்கு கூட்டி விட்டுட்டாங்க. என்ன இருக்கு? சீரக சம்பா அரிசி அப்படியே இருக்கு, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. திண்டுக்கல் ஸ்டைலில் இருக்கா? சிக்கன் எனக்கு புரியா இருக்கிறது சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.